மரம் கருங்காலி மரம் ஏதோ சொல்லுவாங்களே அந்த மரம் சொல்லி கிடப்பேன் போட்டுடலாம்ப்பா. சரிம்மா இது அழகா பூத்து இருக்குமா நல்லா குண்டு குண்டா. மல்லி பாத்தியாப்பா காஞ்சே போயிடுச்சு. ஆமா மல்லி காஞ்சிச்சு. அதான் என்னன்னு தெரியல அந்த பூக்கு அடியில இந்த மாதிரி வருதுமா. இடி இடிக்குது மழை வந்துட்டு இருக்கு. மேல என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? மழை வருதுப்பா ஒரே குப்பையா கிடக்குது மாடி. அத கொஞ்சம் கிளீன் பண்ணலாம். துணி வேற காய வச்சுட்டு போயிட்டேன்னா அது மழை வருது. அங்க வேலை செய்யறதுல வேலையை செய்ய முடியல. மழையில துணி வேற நஞ்சிரும் போலக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்பெல்லாம் போய் அந்த சந்தில அடிச்சுக்கிச்சுன்னா தண்ணி வேற போகாது. அதனால கொஞ்சம் இதெல்லாம் பெருகி விட்டுடலாம். இடி இடிக்குதுங்கம்மா மழை. செம்ம இடி இடிக்குதுமா. மழை வரும் போலக்குதுங்கம்மா. அதனால சரி மாடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் நிறைய குப்பையாயிடுச்சுங்கம்மா. நம்ம மாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் வருவோம் அரவிந்த் வீடியோலாம் அனுப்புறதுக்காக. அது பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. சுத்தமே பண்றதில்ல. டக்குன்னு வந்து துணி காய வச்சுட்டு போயிடுறது. அப்புறம் வந்து துணி எடுத்துன்னு போயிடுறது. என்னென்னவோ தேவையில்லாத குப்பெல்லாம் இருக்குதுங்கம்மா. கொஞ்சம் நீ கிளீன் பண்ணிட்டோம்னாக்கா இனிமே வரதுல மழை காலம். அதனால சரி கிளீன் பண்ணிட்டா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நம்மளுக்கு. இந்த குப்பை போய் அடிச்சிக்குமோ அப்படின்னு நினைச்சுன்னு கிடப்பேன். அதான் சுத்தம் பண்ணிங்கிறோம். இவ்வளவு துணி காய வச்சோம் மழை வருதேம்மா. அதுதான் மழை வந்துனுக்குது. சரி நீ இருந்தா கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் முன்னாடியே. கூட வீட்டுல இல்லையே எடுத்து வைக்கிறதுக்கு. சரி மழை வந்தா துணி நஞ்சிரும் பழகுது அப்படின்னு சொல்லி அங்க வேலை செஞ்சுக்கிற இடத்துல பாத்திரமே கழுவ முடியலங்கம்மா. மழை வந்துட போகுதுன்னு கடக்கடன்னு தேய்ச்சி வச்சுட்டு ஓடி நேரம் வீட்டுக்குள்ள கூட போல. தொடப்பம் மரம் கோணி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு எல்லாம் கோணியோட வந்துட்டுக்கிறீங்க. கோணி எல்லாம் இதுல இருக்க தேவையில்லாதெல்லாம் வாரி இதுல போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டுப்பா. இடி இடிக்கிறது வந்து மழை வரும் பழகுது. அங்கேயே வந்துச்சு மறுபடியும் வெயில் காயுது. சரிம்மா வானம் வேற அப்படியே மூடிங்கதாம்மா இருக்கு ஃபுல்லா. மாடியே ஒரே அழுக்கா இருக்குமா. கிளீன் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான்மா இருந்தேன். அதுதான்ப்பா ரொம்பவே அடிக்கடி பெருக்குவோம். இப்ப கொஞ்சம் பெருக்காதே விட்டுட்டு நிறைய குப்பைங்க வந்துச்சு. இப்போ எப்படிதான் வருதுன்னே தெரியல. பெருக்கி வச்சா கூட திரும்ப குப்பை வந்துச்சு. அரவிந்த் வேற அடிக்கடி செடி வாங்கின்னு வரேன் நைட்ல செடி வாங்கின்னு வந்து நம்ம செடி எல்லாம் பாத்துடலாமாம்மா? பாத்துடலாம்ப்பா. கொஞ்சம் செடி தாங்கம்மா இப்பதான் வாங்கிட்டு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வாங்கணும்மா. சரி வாங்க அப்படியே போயிடலாம். இந்த பெருக்கினே போயிடலாம். சுத்தம் பண்ணிட்டு பாக்கலாமா? வட்டத்தை பாத்தீங்களாங்கம்மா. இதுல வந்து முல்லை கொடியெல்லாம் ஏத்தணுமா. அதுக்காக இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. அழகா முல்லை கொடி ஃபுல்லா சுத்தி விட்டோம்னா நல்லா இருக்கும்மா. அப்பத்திக்குமா இங்க கொடி சின்ன செடி வாங்கிட்டு வச்சு அது மாதிரி வளர்ந்து இது கொடி ஏத்தணுமா. இந்த வளையத்துல ஏத்த முடியுமா? அது எப்படி ஏத்த வர தெரியலங்கம்மா எனக்கு. அதான் ஜெயஸ்டி வந்து கூட நேற்று கேட்டுன்னு இருந்தாங்க. அம்மா என்னம்மா இது வளையமா என்னமோ இப்படி வச்சுக்கிறீங்களான்ட்டு. அதான் சொன்னேன் தம்பி தான்மா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாப்புல. என்னமோ செடியெல்லாம் வளர்க்க போறாராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா இருட்டிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி அம்மா வேற இப்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டோம்னா கொஞ்சம் திருப்தியா. இல்லைன்னா அங்க வாட்டர் இருக்கு. தண்ணி போற ஓட்டைக்கு போய் அடைச்சிடும். தண்ணியும் போகாது. அதுக்கு அடைச்சிச்சுன்னா அப்புறம் அது ஒரு செலவு வச்சிடும் நம்மளுக்கு. இருப்பா இதெல்லாம் வந்து அப்பாவுடைய வேலை. ஹெல்மெட் வச்சிருப்பாரு இல்லையா. நான் சொல்லுவேன் இதெல்லாம் உடஞ்சி போனா தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியுமா இதெல்லாம் வேலை தெரியுமா? தேவைப்படும் உடஞ்சி வந்து என்ன தேவைப்படும் எடுத்து வந்து வச்சுட்டு அப்புறம் புதுசா வாங்கிக்குவாரு. இந்த மாதிரி இதெல்லாம் எது இடம் தானே அடிச்சிங்க. ஏதாவது வந்து பூந்துக்குது. வேற பூனைங்க வேற நிறைய அமக்கலம் பண்றாங்கம்மா இங்க. அப்படி எடுத்து வைக்கிறப்ப அப்புறம் ஓரமா எடுத்து எங்கன்னா வைக்கிறியா? வச்சிடறேம்மா. எங்கன்னா தேவைப்படுற பழுப்பு வச்சுக்கலாம். தேவையில்லாம் போட்டுடலாம்ப்பா. சரிம்மா. மறுபடியும் இடம் அடிச்சுக்குதுப்பா. எல்லாம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறதுலப்பா அந்த கொட்டாங்குச்சி. அதான் அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லுவேன் இதெல்லாம் வேணாம்னா தூக்கி போட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொன்னா சொல்லுவாரு. நீ யூஸ் பண்ற பொருளை தூக்கி போட்டுட்டுமா அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன் நான் பிரயோஜனமா எதனா யூஸ் பண்ற பொருள் வச்சுக்குவேன். மத்தது தூக்கி போட்டுருன்னு சொல்லுவேன். நம்ம அது மட்டும் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். எங்க பொருளெல்லாம் தூக்கி போட்டுடணுமான்னு கேட்பாரு. இதெல்லாம் வேஸ்ட் பொருள் தானேங்கம்மா. உடஞ்சி போயிடுச்சு எதுக்கும் உதவாது. போட்டுடலாம்ல. இடம் எப்படி அடிச்சுன்னு இருக்குது பாருங்க. இதெல்லாம் அம்மாவுடைய வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடையில போடுறேன் இங்கே தந்து வச்சிருவாங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுடலாமா இப்போதைக்கு? வேண்டாமா? இதெல்லாம் ஆயாவோட இடமா அது? ஆமாம்மா கடையில போட்டுருவாங்க ஆயா. இதெல்லாம் குப்பிலே போட்டுடலாம்ப்பா. இந்த பழுப்பு மட்டும் எதுக்காச்சும் எடுத்து வச்சுட்டு என்ன இருக்குமோ தெரியல. இதுல அப்பா பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுவார்லப்பா. அதெல்லாம் மாமா ஏதோ இருக்குதுப்பா.
இது என்னதோ மாவு மாதிரி இருக்குது இப்ப வெள்ளையா மைதா மாவு மாதிரி இருக்குது இது பார்க்க. அந்த பட்டி மாவுன்னு நினைக்கிறேம்மா. நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் அவரு இந்த மாதிரி வச்சு வைப்பார் இல்லையா, அதெல்லாம் தான் இங்க இருக்கு. சரிம்மா. இது பாத்தியாப்பா கோலம் மாவு, மணல் மணல் மணல். இதெல்லாம் கூட அந்த பெயிண்ட் அடிக்கிற டப்பா. இந்த டப்பாலாம் கூட நான் போட்டிருப்பா, இதெல்லாம் வேணான்னு சொல்லுவேன். இதெல்லாம் கூட என்னென்னவோ இருக்குதுங்கம்மா. இது அப்ப நான் வேலை பாக்குற இடத்துல கொடுத்தாங்கப்பா ஒரு மாதிரியா. அப்போ இது மேல ஏதாவது வச்சுக்க சொல்லி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப காலமா இருக்கு. நீங்க சின்ன வயசா இருந்தீங்க இல்லையா, அப்ப கொடுத்தாங்க. அருவாமனை எல்லாம் இருக்குமா? அருவாமனைப்பா. நம்ம அந்த மாற்று அருவாமனை யூஸ் பண்றதால இதை யூஸ் பண்றது இல்லைங்கம்மா. நினையாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். நம்ம இதை ஒரு கோணி பையில போட்டு எடுத்து வச்சிடலாம்பா. சரிம்மா. ஒரு அடியா ஒரு இது முடிச்சிட்டீங்க போலயே. இது மரம் கருப்பா இருக்கிறதுனால நல்லா எரியுமா? அப்படி இல்ல, இந்த கருங்காலி மரம் ஏதோ சொல்லுவாங்களே அந்த மரம் சொல்லி கிடப்பேன். கருப்பா இருந்தா உனக்கு கருங்காலி மரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருப்பாங்கப்பா. கருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மரம் இல்ல போலமா மரம் நான் சொல்லி நின்றேன்ப்பா. இதெல்லாம் கூட அடுப்புக்கு போதும்னு சொல்லிட்டு தேங்காய் உரிச்சிட்டு இங்கேயே வச்சுக்கிட்டுங்கம்மா. இனி அடுப்புக்கே வேணாங்கம்மா, போட்டுடலாம். இதெல்லாம் கூட சின்ன சின்ன வருது கூட சமைச்சிக்கலாம். குப்பையிலே போட்டுறீங்களாம்மா? போட்டுலப்பா, மழை காலம் இல்லையா, அது ஊறி ஊறி நஞ்சு போயிடுதுப்பா. கீழே என்ன இருக்குமோ தெரியலப்பா, அப்படி மூடி போட்டு வச்சிருக்கிறோம். இது கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? தேவையில்லாத கட்டைக்கு தான்ப்பா இருக்கும். எல்லாம் அந்த அடுப்புக்காக நம்ம சேர்த்து வைக்கிற கட்டைங்க தான்மா. அடுப்பு உதவுன்ட்டு இருப்பா வர என்னதுன்னு தெரியல. அதுதான்ப்பா முன்ன பெரியமா புளி கொடுத்தாங்க இல்லையா, மழையில நினைச்சிச்சு ஏதாவது பித்தளை சாமான் தேய்ச்சிக்கணும் ஏத்து வச்சுட்டு வந்த பாரு. அவ்வளவுதான் வச்ச மறந்துட்டோம். அதான் நம்ம இது இதெல்லாம் கூட ஒண்ணுத்துக்கு உதவாத ஆயிடுச்சுப்பா. போட்டுடலாம்ப்பா. அது அப்பவே நினைச்சிச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி பித்தளை பாத்திரம் தேய்ச்சி சொல்லி. இது மண்ணு தான்ப்பா, கருப்பு மண்ணு. வீடுலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மண்ணு வரும் இல்லையா, எதுக்காவது உதவுன்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்துக்கிறாங்க. ஆயா அதுல ஒண்ணும் இல்லம்மா, ஒரு டப்பா தான்மா. ஆயா தான்ப்பா வச்சுக்கிறாங்க. இத டப்பாவா இது? என்னவா இருக்குது, என்ன டப்பான்னு தெரியல. சரி, அது ஓரமா வச்சிடலாமா அதை மட்டும்? சரிப்பா, நான் இதுலயே வச்சிடுறேன். அப்புறம் ஆயா எங்கேயாச்சும் போட்டீங்கன்னு. இது என்னதுமா? இது ஒயிட் சிமெண்ட். அதுதான் அப்பா யூஸ் பண்ணுவாரே அந்த பொருள் தான்ப்பா. இதுலயாச்சும் வச்சு வைக்கும்பா. இதெல்லாம் கூட என்னவோ எல்லாமே அதாம்மா, பட்டி ஒயிட் சிமெண்ட். இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும், நம்ம எனக்கு கூட அதெல்லாம் தெரியாதுங்கம்மா. பெயிண்ட் வேலை செய்யறதுன்றதுனால அவருக்கு இதெல்லாம் வச்சிருப்பாரு. ஒரே கருப்பு எறும்பா வந்துச்சு போலயேமா. உள்ள இருந்திருக்கும் போலக்குது, க்ளீன் பண்ணும்போது வந்துடுதுப்பா. வச்சிடலாமாமா? வச்சிடலாம்ப்பா. அதுதான் லாக் பண்ணிடலாமா அம்மா? அத முடிஞ்சிச்சு அந்த போர்ஷனும். வச்சிடலாமா? அங்க அடியிலயும் பாருமா ஒரே விறகா கிடக்கு. எல்லாம் ஒரே இடமா வச்சிடலாமாம்மா? சுத்தமா கிளீன் பண்ணிட்டீங்க போலயேம்மா? இது கூட கட்டி அந்த ஓரத்துமா வச்சிடலாமாப்பா? வச்சிடலாமா. இது வேலை செய்யற வீட்டுல அப்ப கொடுத்தாங்கம்மா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் கொடுத்தாங்க, நம்ம தண்ணி போற மோட்டர் ஒண்ணு. அது கூடவே அப்ப அவங்க இந்த மாதிரி தண்ணி போறதுக்காக மேல மாடிக்கு ஏத்துறதுக்காக இதை வாங்கினாங்களாம். அந்த மோட்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பழுப்போட சேர்த்து கொடுத்தாங்க, நீங்களும் அந்த மாதிரி போட்டு பிடிச்சிக்கங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியுமேப்பா. அவங்க கொடுத்தாங்க. சரி, அது மாடி மேலேயே வச்சிருந்தோம். இங்க தண்ணி கொஞ்சம் விட வேண்டிய நேரத்துக்காக வேணும்னு சொல்லி இங்க மேலே எடுத்து மேலேயே இருக்குதுங்கம்மா. அங்க எடுத்து ஒரு ஓரமா வச்சிருவோம். அவங்க ஞாபகத்தும் போது வச்சிருக்கிறேன் நான். இது சுத்தமா கிளீன் பண்ணிட்டீங்க போலயேம்மா? ஆமாப்பா, எல்லாத்தையும் பெருக்கி மாடிக்கு வந்துட்டோம். சூப்பர்மா. எல்லாத்தையும் அள்ளி போய் போட்டுடலாம்ப்பா. சரிம்மா. இந்த குப்பை இருந்துச்சுன்னா போய் அடிச்சுக்கும் பழகுதுங்கம்மா. பெருக்கி மாடி வச்சுட்டோம். மாடியே நல்லா கிளீன் ஆயிடுச்சுமா.
வாரி வச்சுட்டு மூட்டை மூட்டையா எத்தனை போய் போட்டுடுறேம்மா. ஒரு நாளைக்கு எடுத்து போட்டுடலாம்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போய் கொஞ்சம் கிளீனா இருக்கிற மாதிரி இருக்குதுங்கம்மா. சரிம்மா, துணிலாம் எடுத்துட்டு போயிடலாமாம்மா? துணி எடுத்துலான்னு பார்த்தா கொஞ்சம் ஈரமாவே இருக்குதுப்பா. ஆனா மழை அது வரையும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப மழை வர சொல்ல வந்து எடுத்துக்கலாம். சரிம்மா. காத்தா இருக்கும் அப்படியே. இதாங்கம்மா செடியெல்லாம் நம்ம கொஞ்சம் செடி தான் வச்சிருக்கிறோம். இப்பதான் அரேந்து ஒண்ணு வாங்கி வந்து இப்படி வைக்கிறாரு. அரேந்து செடி ஆசைங்கம்மா. செடி வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் பார்த்து வாப்பா, ஒரே டிராபிக்கா இருக்குதுப்பான்னா ஒரு செடி வர வாங்கி தூக்கின்னு வராருங்கம்மா. நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு சாமந்தி வாங்கிக்கினேன். வெத்தலை கொடின்னு ஒரு சின்னதா வாங்கிட்டு வந்தாப்புல. அப்புறம் ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாப்புல. 80 ரூபான்னு சொல்லி 150 ரூபாயா. அது பார்த்தீங்கன்னா இவருக்காக இப்ப கஸ்டமர் ஆயிட்டாரா. இவர் வராங்க அவங்க கிட்ட டெய்லி ஒண்ணு வாங்குறதால 150 ரூபா 200 ரூபாய் செடின்னு கொஞ்சம் கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தராங்களா. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபருக்கான செடி கிஃப்டா கொடுத்தாரு இல்லைங்கம்மா. அந்த செடி தான் இந்த மாதிரி செம்பருத்திங்க இதெல்லாம் ஒன்று வச்சு அப்பல ஒன்று இன்னும் கொஞ்சம் அழகா வைக்கணும் அப்படின்னு ஆசைங்கம்மா. அரவிக்கு சாமந்தி அழகா பூத்து இருக்குமா, நல்லா குண்டு குண்டா. ஆமாப்பா, வாங்கிட்டு வரும்போது பூத்து இருக்குது. அப்புறம் பார்த்தா காஞ்சி போயிடுது. என்னன்னு அதே மாதிரி நம்ம வாழை மரம் கூட வாங்கிட்டு வரும்போது இது நடுவுல இருக்கிறது இல்லாம இருந்துச்சு. இப்போ இங்க வந்து இப்ப வந்துக்குது ஒரு புது இலை ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுதான். அதே மாதிரி இதுவுமே நம்ம 70 ரூபா குத்து வாங்கிட்டு வந்தது செம்பருத்தி. அது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துச்சு. குட்டியூண்டா வாங்கிட்டு வந்து வச்சேன் நானு, சிவப்பு செம்பருத்தின்னு. மல்லி பாத்தியாப்பா காஞ்சியே போயிடுச்சு. ஆமா, மல்லி காஞ்சிச்சு. ஆனா பார்த்தா அங்கங்க பச்சை கட்டி இருக்குமா. அது வரும்னு நினைக்கிறேன், பாக்கலாம். இந்த இலை இப்படிதானம்மா, இந்த ஒயிட் கலர் செம்பருத்தி, மஞ்சள் செம்பருத்தி இலையே ஒரு மாதிரி காஞ்சா மாதிரி இருக்குமா. இது வரும்போதே ஒரு மாதிரி சுருண்டுதாமா வருது. என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? அதுதான் என்னன்னு தெரியல. அது பூக்கு அடியில இந்த மாதிரி வருதுமா. அது விதையா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. சரிம்மா, அதுலயே போட்டுடுறேன். பச்சை விதையா இருந்தா இது ஒரு செடியா வளரட்டும். சூப்பர்மா, அதே வளரட்டும். அதே வளரட்டும்பா. நம்ம அழகா மாடியில நீ கிளீன் பண்ணி முடிச்சிட்டோங்கம்மா. சின்ன சின்ன அழகான செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணி கிண்ணி விட்டுட்டு அழகா போகும்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.